இனிய நிகழ்ச்சியின் தனக்கது வாழாது தளபதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினிய அருமை அண்ணன் பொசி ஆனந்தன் அவர்களே, தேர்தல் பிரிவுடைய செயலாளர், போர்ப்படை தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் அர்ஜுனன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ரமேஷ் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ராஜசேகர் அவர்களே, ஒரே நாளில் முடித்து காட்டுவேன் என்று வரலாறு படைத்திருக்கிற மாவட்டத்தின் கழகத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களே, சீன் அவர்களே, விஜய் அவர்களே, ஆனந்த் அவர்களே, ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து தளபதியை நாளை கோட்டைக்கு அனுப்ப இருக்கிற ஆற்றல் மிக்க அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1972 என்னுடைய பயணத்தை துவங்கினேன். முதலே புரட்சி தலைவர் கோட்டைக்கு அவரோடு செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் கோட்டைக்கு செல்கிற வழி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டிருப்போர் நிலை வேறு, நாளை ஆளப்போகிற நிலையே வேறு என்பதை நான் அறிவேன். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், மூன்றாவது தலைவராக நாளை ஆட்சி கட்டளை அமரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி தான் ஆட்சி ஆளப் போகிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், எல்லா இயக்கங்களும் இருக்கின்றவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். நாட்டிலே நாம் இன்றைக்கு கடலூரிலே பேசுகிறோம், கடலாக மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அனுமதி ஒரே நாள் தான். நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இங்கே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது தளபதிக்கு பின்னாலே இருக்கிற ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம். இந்த கூட்டத்தை எவராலும் வெல்ல முடியாது.